கோமாளி கூட்டம் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஆஃப்டர் ஏ லாங் பிரேக் அப்புறம் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 10 நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருமே வீட்டில் வந்து சும்மா இருப்பீங்க, அதாவது இந்த ஊரடங்கு பிரச்சனைனால எல்லாருமே வீட்டில் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க. ஓகே, இந்த டாப் 10ல் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் எங்களோட ஒப்பீனியன் வச்சு தான் இந்த டாப் 10 வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வரிசைப்படுத்தியிருக்கோம். ஓகே, உங்களோட ஒப்பீனியன் எதனா இருந்தால் இந்த கமெண்ட்டில் வந்து உங்களோட கமெண்ட்டுகளை கீழே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம டாப் 10ல் 10வது இடத்த பிடிச்சிருக்க சீரிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எண்ட் ஆஃப் த ஃபக்கிங் வேர்ல்ட்னு சொல்லலாம். இது ஒரு மினி சீரிஸ்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த சீரியஸில் மொத்தம் எத்தனை சீசன் பார்த்தீங்கன்னா வெறும் 2 சீசன் மட்டும்தான். இந்த சீரியஸை வந்து ஒரு பெரிய முக்கியமான 2 கேரக்டர்னு வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அண்ட் அலிசா. ஓகேவா, இவங்க 2 பேருமே வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர்னு சொல்லலாம். தென் வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற லவ்னால வர பிரச்சனையில் எப்படி சமாளிக்கிறாங்க, அதுதான் இந்த சீரியஸோட ஸ்டோரினே சொல்லலாம். சீரிஸை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவ் ஜானரை விரும்புகிறவங்க இந்த சீரிஸை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அடுத்ததான் நம்ம டாப் 10ல் 9th இடத்தை பிடிச்சிருக்க சீரிஸ் என்ன சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இன் ஸ்பேஸ். அதாவது வந்து இந்த சீரியஸை வந்து ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற ஒரு சீரிஸ்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு ரெசல்யூட்ன்ற ஒரு ராக்கெட்டில் வந்து ஒரு மக்கள் போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆயிரக்கணக்கான ஃபேமிலிஸ் வந்து தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்து தனியாக ஒரு பிளானெட்டில் போயிட்டு விழுந்துடுறாங்க. தென் அந்த ஃபேமிலி வந்து தனிமை ஆகிடுறாங்க. தென் ஒரு ரோபோவை சந்திக்கிறாங்க. ஃபேமிலி வந்து அந்த ரோபோ சந்திக்கிறாங்க. அந்த ரோபோட்னால வர பிரச்சனைங்க, தென் அந்த ரோபோட்டை வச்சு எப்படி திருப்பி அந்த ரெசல்யூட்டுக்கு போகலாம் அப்படின்றது தான் இந்த சீரியஸோட ஸ்டோரினே சொல்லலாம். பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீரியஸில் இருக்கிற விஷுவல்ஸ். ஓகேவா, விஷுவல்ஸ். தென் வந்து விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே சும்மா கச்சிதமாக எடுத்திருப்பாங்க. வேறு பேலட்னால எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க இந்த சீரியஸில். படியாக இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா சேக்ரெட் கேம்ஸ். இந்தியாவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்ன்றது தெரிய வந்தது இந்த ஒரு சீரீஸ்னால தான். ஸோ இந்த சேக்ரெட் கேம்ஸை பற்றி பார்த்தோன்னா முக்கியமாக 2 கேரக்டர் இருக்குது. ஒன்று கணேஷ் காயத்தொண்டே அண்ட் இன்னொன்று சர்தாஜ். கணேஷ் காயத்தொண்டேவா யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தா, நம்ம பேட்ட படத்தில் வர வில்லன் நவாசுதீன் சித்திகி. ரொம்ப ஆக்டிங்கில் அசத்தி தள்ளியிருப்பார். அதை விட இதில் அசத்தி தள்ளியிருப்பார். இவரோட ஆக்டிங் பற்றி சொன்னால் நம்ம வாயால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு ஆக்டிங் பயங்கரமாக இருக்கும். கணேஷ் காயத்தொண்டே சர்வசக்திசாலி இக்லௌதா பகவான். இந்த சீரீஸை பற்றி நம்ம உள்ளே இன்னும் போய் பார்த்தோம்னா, ரொம்ப மாசாக கெத்தாக மும்பையில் டானா சுற்றி இருந்த இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்தை நம்ம சர்தாஜ் கிட்ட சொல்கிற இவர் எப்படி அந்த விஷயத்தை தடுக்கிறாங்க, அதனால் என்னென்ன பிரச்சனைலாம் வருது அண்ட் அதை எப்படி வந்து தடுத்து லாஸ்ட்டில் முடிக்கிறாங்கன்றது தான் சஸ்பென்ஸ் உள்ள இந்த சேக்ரெட் கேம்ஸ். அடுத்தபடியாக இருக்கிற சீரீஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேடை பற்றி சொல்லணும்னா, ஓவர் குவாலிஃபைட் ஜீனியஸ் கெமிஸ்ட்ரி டீச்சர் இருக்கிற நம்ம வால்டர் ஒயிட்டுக்கு கேன்சர்னு தெரிய வருது. ஃபினான்ஷியலாகவும் இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுற இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ எப்படியாவது வந்து இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஷியலாக நம்ம குடும்பத்தை வந்து நல்லா இது கொண்டு வரணுன்றதுக்காக கிறிஸ்டல்ஸ் தயாரிக்கிறாரு, ட்ரக் கிறிஸ்டல்ஸ். இவர் எப்படி அந்த ட்ரக் கிறிஸ்டல்ஸை விற்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்ஸி பிங்க்மேன் வந்து அவருடைய கெமிஸ்ட்ரி கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட். அந்த ஸ்டூடெண்ட்டு எல்லா ட்ரக் டீலர்ஸ் கூடயும் லிங்க் இருக்குது. ஸோ ட்ரக் டீலிங்னாலே நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த ட்ரக் டீலிங்லேருந்து வர பிரச்சனையை எங்கெல்லாம் அவங்கள கொண்டு போகுது, அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி அவங்க சந்திக்கிறாங்க, எப்படி அதை கதை அவங்களை எங்கெல்லாம் கொண்டு போகுது, அதுதான் பிரேக்கிங் பேட். அடுத்தது நம்ம வீடியோவில் 6வது இடத்தை பிடிச்சிருக்க சீரிஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். 3 சீசன் இருக்கிற இந்த சீரியஸ் 4th சீசனும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டீசரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சீரியஸில் மொத்தமே வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த சீரியஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் சீரிஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து தொலைஞ்சு போகிறான். அதுக்கப்புறம் இவங்க இந்த 3 பேர் வந்து தொலைஞ்சு போன ஃப்ரெண்டை வந்து தேட போகிறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பையன் தொலைஞ்சதுக்கான காரணம், இந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கான காரணம், அதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஒரே வார்த்தை சொல்லணும்னா இது ஒரு த்ரில்லர் வேட்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம டாப் 10ல் 5th இடத்தை பிடிச்சிருக்க சீரிஸ் எது அப்படி பார்த்தீங்கன்னா த விச்சர். இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராமா, ஒரு த்ரில்லர், ஃபேண்டசி பேஸ் பண்ணி ஒரு சீரிஸ்னே சொல்லலாம். சீரியஸ் ஒரே சீசன் வந்தாலும் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு மாசிவ் ரெஸ்பான்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்காகவே இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இந்த சீரியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டரை வேட்டையாடும் கெரல்ட் ஆஃப் ரிவியா, இன்னொரு பக்கம் தம் கிங்டம் தொலைச்ச பிரின்சஸ் சிரியா. வேறு டைமில் நடக்கிற இந்த ஸ்டோரி எங்கே வந்து மீட் பண்ணுது, அதுதான் இந்த விச்சர். தனியாக ஒரு மென்ஷன் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதில் இந்த சீரியஸை பார்த்தீங்கன்னா ஒரு மூவி பார்க்குற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இதில் ஒரு லேக் கூட இருக்காது, நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.
ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்தபடியாக இருக்கிற சீரிஸ் பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ். ஒரு வெறித்தனமான சீரிஸ்ன்னு சொல்லலாம். 600 ADஸில் வாழ்ந்த ராக்னார் லோத்ப்ரோக்கை பற்றி தான் இந்த சீரிஸ் பேசும் மோஸ்ட்லி. ஸோ ராக்னார் லோத்ப்ரோக் அப்படின்றவர் யார், அவர் என்னெல்லாம் பண்ணார், அதுதான் இந்த சீரிஸ் பேசும். அவர் பண்ண பேட்டில்ஸ் அண்ட் அவர் பண்ண பேட்டிலில் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அவர் பண்ண எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் அண்ட் அவர் பண்ண ரெய்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணாருன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் மேப்லாம் இருக்காது, அண்ட் கடல் விட்டு கடல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே அவர் தான். இதில் வந்து ராக்னார் லோத்ப்ரோக்கில் ஆக்ட் பண்ணியிருக்க டிராவிஸ் ஃபிமெல் சொல்லவே வேண்டாம். அவர் கண்ணை பார்த்தாலே அந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஆக்டிங்கை பயங்கரமாக பண்ணியிருப்பார். 6 சீசன் இருக்கிற இந்த ஷோ லாஸ்ட் 10 எபிசோடை வந்து இந்த டிசம்பரில் ஏரில் வர்றதா பேசிக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்தபடியாக இருக்கிற சீரீஸ் டாப் 3க்கு வந்துட்டோம். 3ல் நார்கோஸ். ஸோ நார்கோஸை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லலாம். இது ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் சீரீஸ்னால யாரை பற்றினா பாப்லோ எமிலியோ எஸ்கோபார் கைவிரியா, அவரை பற்றி ஃபுல்லாகவே 2 சீசனுக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இவரை பற்றி பார்த்தோன்னா அவரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் வந்து ஃபுல்லாக இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீரீஸில் வந்து கொலம்பியன் ட்ரக் லார்டாக அவரை காமிச்சிருப்பாங்க. கொலம்பியன் ட்ரக் லார்டாக இருந்த இவர் என்னென்னலாம் எப்படிலாம் வந்து கொக்கைனை கடத்துறாரு அண்ட் கொக்கைனை எப்படிலாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறாரு அப்படின்ற ஒரு டெக்னிக்கை தான் வந்து இந்த சீரீஸில் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சீரீஸில் த்ரில்லிங்னஸ் கம்மியாக இருந்தாலும் அண்ட் அவர் ரொம்ப தப்பு பண்ணியிருந்தாலும் அண்ட் அவர் எவ்வளோ கொலை பண்ணியிருந்தாலும் அவர் பேசுகிற ஸ்பானிஷ் ஸ்லாங் அண்ட் அவர் பண்ணுற சில விஷயங்கள் எல்லாமே வந்து மனசில் பதிகிற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க. பாவ்லோ அண்ட் அவரோட கசின் குஸ்தாவோ அந்த கொக்கினை எப்படி கடத்துறாங்க, அந்த கொக்கினை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, கொக்கின் கடத்தல் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அது எங்கெல்லாம் அவங்களை கொண்டு போகுது, அந்த எத்தனை உயிரை காவாங்குது அப்படின்றது தான் நார்கோஸ். அதுதான் நம்ம டாப் 10ல் செகண்டாக இருக்கிற சீரீஸ் பீக்கி பிளைண்டர்ஸ். ஸோ பீக்கி பிளைண்டர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும்னா வாவ் 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 அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த சீரீஸை பற்றி பார்த்தோன்னா தாமஸ் ஷெல்பி அண்ட் அவர் இருக்கிற கூட்டம் இந்த பீக்கி பிளைண்டர்ஸ். பீக்கி பிளைண்டர்ஸ்ன்றது ஒரு கூட்டம். நான் ஸ்பாய்லர்ஸ் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. நீங்கள் இந்த ஷோவை கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ஷோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணுற ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபி அண்ட் முக்கியமாக ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1980s வர ஃபீலை அப்படியே கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு லேக், ஒரே ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலிங்கும் அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. டாப் 10ல் நம்ம கடைசியில் இதுக்கு வந்துட்டோம். நம்பர் 1ல் இருக்கிறது நத்திங் அதர் தென் மணி ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படியும் ஒரு சீரீஸ் இருக்கா, இப்படியும் ஒரு மனுஷன் யோசிக்க முடியுமான்ற அளவுக்கு யோசிக்க வச்ச சீரீஸ் மணி ஹெய்ஸ்ட். மணி ஹெய்ஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்தோன்னா மாஸ்டர் மைண்டாக இருக்கிற நம்ம ப்ரொஃபஸர் ஒரு 6-7 பேர் கொண்ட குழுவை பேங்க் ராபரி பண்ண அனுப்புகிறாரு. அந்த பேங்க் ராபரி எப்படி பண்ணுறாரு அண்ட் அதை எவ்வளோ மாஸ்டர் மைண்டடாக கொண்டு போகிறாரு அண்ட் அந்த ராபரிக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த ராபரியில் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அந்த பேங்க் உள்ள நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எப்படி தப்பிக்கிறாங்கன்றது வரையும் நம்மளை வந்து சீட் எஜ் த்ரில்லராக வந்து கொண்டு போகிறோம். ஒரு சீரீஸும் ஒவ்வொன்றும் புதுசாக இருக்கும். அவங்க கொள்ளடிக்கிற இதுவாக இருக்கட்டும், இல்லை நம்ம யோசிக்க முடியாத ஒரு விஷயங்களெல்லாம் வந்து கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருக்கிறோம். நம்ம மெய் மறக்க வைக்கிற அளவுக்கு கூட்டு போகிற சீரீஸ் தான் மணி ஹெய்ஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ, அதாவது உங்களுக்கு பிடிச்ச படத்தோட ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னும் என்னென்ன சீரீஸ் பற்றிலாம் சொல்லலாம், அண்டர் ரேட்டட் சீரீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். பாய்.